வணக்கம். வாசி பயிற்சி. இதுக்கு முன்னாடி வாசி பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி 4 விதமான பயிற்சிகள் இருக்குது. அது என்னன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை முக்கியமாக பார்த்துக்குங்க. அதை செஞ்சுட்டு தான் இந்த வாசி பயிற்சிக்கு கடைசியாக வரணும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருட பயிற்சிக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் தொடணும் குறைஞ்சபட்சம். வாசி பயிற்சிங்கிறது சாதாரணமாக அந்த சூழல் என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஒன்று. 2வது வாசி பயிற்சி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சூழலையும் பயிற்சியும் சூழலை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த பயிற்சி உங்களுக்கு புரிதலோடு செய்வீங்க. புரிதல் இல்லாமல் செஞ்சால் அது நல்லா இருக்காது இல்லையா? புரிதலோட அந்த அந்த பயிற்சி செய்யலாம். இப்போ வாசியோட சூழல் என்ன அப்படின்னா 10 விதமான வாயுக்கள் உடலில் வேலை செய்யுது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன், பிராணன், உதானன், சமானன், வியானன், அபானன், இந்த 10 விதமான காத்துகளும் இதில் முக்கியமாக தலைப்பகுதியில் செயல்படக்கூடிய 5 விதமான வாயுக்கள் நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். தேவதத்தனும் தனஞ்சயனும் 6 சக்கரங்கள்லையுமே உடல் முழுக்க தேவதத்தன் வேலை செய்யும். தனஞ்சயன் 6 சக்கரங்களுக்கு மட்டும் போய் வேலை பார்க்கும். அப்போ தலைப்பகுதியை முக்கியமாக இந்த 3 வாயுக்கள் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 5 வாயுக்கள் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்குது. அப்போ தனஞ்சயனும் தேவதத்தனும் இதுக்கு அதோட உயிர் சம்பந்தமான தனஞ்சயன் தேவதத்தன் உயிர் சம்பந்தமானது. தனஞ்சயன்கிறது தான் உயிர் காற்று. சரி, இந்த வாயுக்கள்லாம் சேர்ந்து செயல்படுத்து. இந்த வாயுக்கள் எப்படி தனியாக செயல்படலை, அந்த நாடிகளோட சேர்ந்து தான் செயல்படுத்துது. இப்போ நாடி பார்த்தீங்கன்னா முக்கியமான நாடி இடகலை, பிங்கலை, சுழுமுனை. ஒவ்வொரு மனுஷனும் இடகலையில் 1 மணி நேரமும் பிங்கலையில் 1 மணி நேரமும் சுவாசம் பண்ணுவான். அப்போ பிங்கலைனா சூரிய நாடி. சூரிய நாடியில் 1 மணி நேரம் மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சந்திர இடகலையில் மூச்சு வாங்கிட்டு இருப்பான். இந்த சுழுமுனையில் மூச்சு வாங்க மாட்டான். இந்த இடகலையும் பிங்கலையும் எப்படின்னா வலது கண்ணிலேருந்து ஒரு நாடி போய் இடது பக்கம் முழுமையாக செயல்படுத்துது. இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாடி வலது பக்கத்தை முழுமையாக செயல்படுது. அப்போ இடமும் வடமும் இடகளையும் பிங்களையும் இந்த உடலை இயக்குது. ஆனால் இந்த சுழுமுனைங்கிற நாடி என்ன பண்ணுதுன்னா நேரடியாக நெத்துப்பொட்டிலிருந்து 6 சக்கரங்களை தொடர்பு படுத்தி அப்படியே முதுகுத்தண்டு வழியாக அது நீர் தத்துவமாக இருக்குது. இப்போ பிங்களைங்கிறது சூரிய நாடி, இடகலைங்கிறது சந்திர நாடி, சூரியன்கிறது வெப்பம் பித்த நாடி, சந்திரன்கிறது வாயு நாடி. பிங்களை இந்த சுழுமுனைங்கிற நாடி என்னன்னு கேட்டிங்கன்னா நீர் தத்துவமாக இருக்குது. நீர் தத்துவமாக இருக்கிறதுனால நேரடியாக இந்த மூளையும் கூட பார்த்திங்கன்னா நீர் தத்துவத்தில் தான் செயல்படுது. அந்த டோட்டலாக அந்த முதுகு தண்டத்தோடு செயல்படுது. இந்த வாதம், பித்தம், கபம். புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த நாடியை இந்த சுழுமுனை நாடியை செயல்படுத்தணும். நேரடியாக செயல்படுத்திட்டோம்னா 2 மூச்சு காட்டும் ஒரு நேரம் செயல்படும். ஒரு நேரம் செயல்பட்டுச்சுன்னா இப்போ காற்று வாயு வெப்பமாச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? நீராக மாறிடும். அந்த தத்துவத்தை தான் நம்ம சுழுமுனையில் செயல்படுத்துகிறோம். அப்போ சுழுமுனையாக நம்ம செயல்படுத்தணுங்கிறதுக்காண்டி அது சொன்ன பேச்சு கேட்காது. மனம் ஒடுங்கணும், மனம் அடங்கணும், அதெல்லாம் எவனாலே முடியாது. அந்த வழிமுறையில் போனால் பயிற்சியே பண்ண முடியாது. இப்போ வாசிங்கிறதே திருப்பி போட்டிங்கன்னா சிவான்னு வரும். சிவயோகம் தான் வாசி யோகம். அப்போ நம்ம சுழுமுனையை செயல்படுத்தணும்.
சுழுமுனையை செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த 2 சுவாசமும் உள்ள ஒரு சேர போய் வரணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. அதைத்தான் நம்ம இந்த வாசியோக பயிற்சியில் அதை நம்ம பக்குவத்துக்கு மாற்றி அமைக்கிறோம். அது மறைமுகமாக இருக்குது. அந்த செயல்பாட்டுக்கு நம்ம உடம்பை வந்து கொண்டு வரோம். அதுக்கு தான் வாசியோகம். புரியுதாப்ப? சுழுமுனை மூலியமா நம்ம சுவாசம் பண்ணணும். இடகலை பிங்களை சுவாசம் பண்ணாமல் சுழுமுனை மூலியமா சுவாசம் பண்ணோம்னா வாசி. அதுதான் அந்த சூழ்நிலைக்கு நம்ம உடலை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வெளிக்குத்து, உள்குத்து, சமபிரமம், தலைபிரமம் இந்த 4 பயிற்சியில் வந்து ஒரு 4 வருஷம் செஞ்சு ஒரு 5வது வருஷம் போல் வந்து இந்த வாசி பயிற்சிக்கு வர்றோம். இப்போ சூழல் புரிஞ்சு போச்சு. இதை பண்ணோம்னா நம்ம உடம்பு வந்து ஒரு தானியங்கி மாதிரி ஆகிடும். எப்படின்னா இதயம் துடிச்சு தான், இப்போ இதயம் பம்ப் பண்ணி தான் தலைக்கு வந்து காற்று போகுது, எனர்ஜி போகுது. முதுகு தண்டவடத்துக்கு அந்த எனர்ஜியெல்லாம் தலையிலேருந்து மூலாதாரம் வரைக்குமே காற்றை ப்ரெஷர் பண்ணி தான் காற்றை கொண்டு போய் தான் சேருது. அதனால தான் இந்த உடம்பு இயங்குது. நேரடியாக நம்ம சுழுமுனை மூலிமா நேரடியாக அந்த சக்தி போயிடுச்சுன்னு வைங்க, நீர் சக்தியாகவே போயிடுச்சுன்னா உடம்பு வந்து இயங்கணுங்கிற அவசியம் இல்லை. வேணும்னா இயக்கிக்கலாம், நார்மல் நிலைக்கு வரலாம். இல்லைன்னா சுழுமுனைக்கு போயிட்டோம்னா இயங்காது. அதுதான் தத்துவம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் அந்த பயிற்சிகளெல்லாம் முடித்த பிறகு வாசி பயிற்சிக்கு வர்றேங்க. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான பயிற்சி, ஈஸியான பயிற்சி இதுதான். ஏன்னா அந்த உடல் ஒத்து வரணும்ல, அதுக்காக தான் அவ்வளோ கடினமான பயிற்சிகளெல்லாம் செய்யணும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்து தூங்குவோம், கொரட்டை விடுவோம். பார்த்துருக்கீங்களா? மூச்சை நல்லா இழுப்பான், விடுவான், கொரட்டை விடுவான். நம்மளால விட்டும் கூட காமிக்க முடியல, கொரட்டை விடுவான். மூச்சை ஃபுல்லாக, உடம்பு ரொம்ப கடினமான வேலையிலெல்லாம் செஞ்சு உடம்பே செத்து போகிற அளவுக்கு வேலை செஞ்சுட்டு வந்து படுத்தான்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் எல்லா இயக்கங்களும் அடங்கி போய் அப்படியே வாசியோகம் செயல்படும். அப்போ மூச்சு வழியாக, மூக்கு வழியாக காற்று உள்ளே போய் வாய் வழியாக வெளியே வரும். அப்போ தான் கொரட்டையாக வருது. அதை நம்ம வந்து இயல்பாக செய்கிறோம். என்னென்னா ரொம்ப ரிலாக்ஸாக செஞ்சாலே போதும். இப்போ உள்குத்து, வெளிக்குத்து, வெளிக்குத்து, உள்குத்து, தலைபிரமம், சமான பிரமம்லாம் செஞ்சனால நம்ம உடம்பு என்னம்னா ஒரு விதமான பக்குவமான சூழ்நிலைக்கு வந்துடும். அப்போ இந்த வாசி பயிற்சியை நீங்கள் வந்து ஒரு 6 மாதம், 1 வருஷம் அப்போ செய்யும்போது எடுத்தனையுமே ஒரே நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து, ஏன்னா ஏற்கனவே கடினமான பயிற்சியெல்லாம் செஞ்சனால ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செய்யலாம். காலையில், மதியம், இரவு செய்யலாம். அப்போ இரவில் செய்யும்போது என்னென்னா அதீதமான பலன்களை தரும். இப்போ இரவில் வந்து முடிஞ்சளவு நீங்கள் ஒரு மணி நேரமெல்லாம் செய்கிறீங்க, அதிகப்படுத்துறீங்கன்னா டயத்தை சீக்கிரமாக கைகூடி வரும். அதனால தான் இரவு வந்து இதுக்கு சாதகமானது. ஓகேவா? இப்போ இந்த வாசியில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு 3 மாதம் செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த நேரத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்படி நேரத்தை அதிகப்படுத்தி நம்ம ஒரு 3 மணி நேரம் இந்த வாசியோக பயிற்சியை செய்கிற அளவுக்கு செஞ்சாலும் பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம அந்த வாசியோக பயிற்சி செஞ்சு போகும்போது 1 ஜாமம் 3 மணி நேரம், இப்படி 1 ஜாமம் 2 ஜாமம் 3 ஜாமம் 4 ஜாமம்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை செஞ்சுட்டு நீங்கள் சும்மா இருந்தால் கூட என்ன ஆகும்னா அது பழக்கத்துக்கு வந்துடும். ஏன்னா மூச்சு உள்ளே போயிட்டு தானாக மூச்சு வெளியே வரும்.
சுழுமுனை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நெத்தி பொட்டை தான் நம்ம வந்து நேரடியாக வேலை செய்யணும், அங்கே தான் அழுத்தம் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் செயல்படுறது இங்கே தான் செயல்பட போகுது. ஆனால் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னாவே உச்சந்தலையை தான் தட்டும். உச்சந்தலையை தட்டும் போது என்ன ஆகும்னா, இங்கே ஒரு நாடி இருக்குது, சரநாடின்னு. அந்த நாடி வேலை செஞ்சதுனாவே சில காலங்களில் ஆக்ஞை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரநாடி வேலை செஞ்சோன்னுமே ஆக்ஞை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வந்து இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கணும், மூச்சை இழுத்து கட்டிடலாம், அந்த மாதிரி வேறு எந்த பயிற்சியும் பண்ணாதீங்க. சாதாரணமாக இதை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண பயிற்சியெல்லாம் கடினமானது. செஞ்சு பயிற்சி வந்து செய்கிறது கடினமான பயிற்சி. அளவளவாக செஞ்சுட்டு தான் வரணும். இதை இது வந்து குறுக்கு வழி தான். வாசி யோகங்கிறதே வந்து முக்திக்கு ஒரு குறுக்கு வழி தான். இந்த மாதிரி நீங்கள் வாசி யோகம் செஞ்சு அந்த படிநிலைகளெல்லாம் கடந்து வாசி யோக பயிற்சிக்கு வரும்போது உங்களுக்கு பசிக்காது, நீங்கள் சாப்பிடணுங்கிற அவசியமே இருக்காது. சாப்பிடணுங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு இருக்காது. அதுதான் அந்த சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. அதுக்கு மேலே உங்கள் உடல் வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய அந்த உடலை வந்து உங்களுக்கு அந்த நிலைக்கு போகும்போது இன்னும் நிறைய பல சூழ்நிலைகள் உங்களுக்கு புரிய வரும். அதை செஞ்சு அது உங்களோட பிராப்தம். அது உடனே சாதாரணமாக எல்லாரும் வாசி யோக பயிற்சி செய்ய முடியாது. இன்றைக்கி யாரோ வாசி யோகம் பயிற்சி பண்ணுறோங்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் வந்து வாசி யோக பயிற்சி உங்களுக்கு அது இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இயங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே பசிக்காது. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணிட்டீங்க, காலையில் 1 மணி நேரம் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி சாப்பிடணுங்கிற விஷயமே இருக்காது. அந்த அளவுக்கு அது உள் சக்தியை வந்து ஈர்த்துரும். ஆனால் அந்த படிப்படியான சூழ்நிலைகள் செஞ்சு தான் கடைசியாக வாசி யோக பயிற்சியை மேற்கொள்ளணும். எடுத்தோன்னே நீங்கள் பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா ஒன்றுமே நடக்காது. நம்மளா நினச்சிக்குவோம் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்குமே தவிர முழுமையான அந்த சிவத்தோட சக்தி நமக்கு, சிவயோகம் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால முழுமையான படிப்படியாக அந்த சில பயிற்சிகள்லாம் மேற்கொண்டு வாசி பயிற்சிக்கு வாங்க. வாசி பயிற்சிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. மூக்கு வழியாக மூச்சை நல்லா இழுத்து, நல்லானா கடுமையாக இல்லை, ஃப்ரீயாக இழுத்து வாய் வழியாக காற்ற வர்றீங்க. இதில் ஒரு சின்ன தத்துவம் ஒன்று இருக்குது, அதை சொல்லி ஆகிறேன். என்னென்னா, இந்த காற்று எப்பயுமே வந்து மூச்சு நின்று போச்சும்பாங்க. மூச்சு போச்சு அப்படிம்பாங்க. உடம்புக்குள்ள முதல்ல காற்று உள்ளே போகும். உள்ளே போகிறதுக்கு நமக்கு சக்தி தேவையில்லை. அந்த உடம்புக்கு காற்று உள்ளே போகிறதுக்கு சக்தி தேவையில்லை. வெளியே காற்றை அனுப்புறது போது தான் நமக்கு உடலே வந்து டயர்டாகும். அதனால தான் வாயு வழியாக அந்த காற்றை வெளியே விடும்போது என்னன்னா உடம்பு டயர்டாகாது, அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ படிநிலையில் செஞ்ச விஷயங்கள்லாம் நமக்கு பெரிய சக்தி ஊட்டும். இதுதான் வாசி யோகம். நன்றி.